உலகம் சுற்றும் பன் என்று ஒரு படத்திற்கு பெயர் வைத்தால் நகைச்சுவையாக தான் இருக்கும். அது எப்படி நடந்தது, யாரால் என்பதை நாம் வீடியோவுக்குள் பார்ப்போம் வாங்க. 1970 வெளிவந்த படம்தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்திற்கு கவிஞர் வாலி அவர்களை பாடல் எழுத அழைக்கவில்லை புரட்சித் தலைவர். இதை கேள்விப்பட்ட வாலி அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு ஃபோன் செய்து, என்னை நீங்கள் பாடல் எழுத கூப்பிடவில்லை, ஆனால் படத்தில் நான் இருக்கிறேன் என்று வாலி அவர்கள் கூறினாராம். உடனே புரட்சித் தலைவர் அவர்கள் அது எப்படி என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். இல்லை, நான் இல்லை என்றால் படத்தின் பெயரே மாறிவிடும், என்னுடைய பெயர் இல்லை என்றால். ஆகவே என்னுடைய பெயரும் உங்கள் படத்தில் இருக்கிறது என்று வாலி அவர்கள் சுட்டி காட்டினாராம். எப்படி என்று புரட்சித் தலைவர் கேட்டதுக்கு, வாலி எடுத்து விட்டால் உலகம் சுற்றும் பன் என்று தானே அமையும், அது விசித்திரமாக இருக்கும் அல்லவா என்று வாலி அவர்கள் கேட்டாராம். உடனே புரட்சித் தலைவர் சமயோசிதமாக பேசிய வாலி அவர்களின் பேச்சை கண்டு வியந்து அவரை பாராட்டினாராம். அப்பேற்பட்ட படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன். ஆம் நேயர்களே, வாலி என்ற அந்த 2 எழுத்து இல்லை என்றால் அந்த படம் உலகம் சுற்றும் பன் என்று தானே இருந்திருக்கும், இல்லையா? இதுபோன்ற சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள மீசை அண்ணாச்சி சேனலை தயவு செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடிக்குமென்றால் புரட்சித் தலைவர் என்று கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு, திரைப்பட தகவலோடு சந்திப்போம். இதுதான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன். வாழ்க வளமுடன்.